ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம பைனரி நம்பர்ஸ், அதாவது இரும எண்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சொல்லப்போனா கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பேசுற ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் இது. நீங்க டெய்லி யூஸ் பண்ற உங்க ஃபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி யோசிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு செம சீக்ரெட் இருக்கு. நம்ம பாக்குற இந்த எல்லா டெக்னாலஜியும் அது வெறும் ரெண்டு நம்பர்ஸை வச்சு உருவாக்குன ஒரு கோட் லாங்குவேஜ்ல தான் வேலை செய்யுது. நம்ப முடியுதா? சரி வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நாம வழக்கமா யூஸ் பண்றது டெசிமல் சிஸ்டம், அதாவது பேஸ் 10. இதுல 0லேந்து 9 வரைக்கும் மொத்தம் 10 நம்பர்ஸ் இருக்கு. ஆனா கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றது பைனரி சிஸ்டம், அதாவது பேஸ் 2. இதுல 0, 1 இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும்தான். அப்போ இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும் என்னதான் வித்தியாசம்? நம்பர் சிஸ்டம் 10ஓட அடுக்குகளை, அதாவது பவர்ஸ் ஆஃப் 10 பேஸ் பண்ணி இருக்கு. ஆனா பைனரி சிஸ்டம் அது 2ஓட அடுக்குகளை, பவர்ஸ் ஆஃப் 2 பேஸ் பண்ணி இருக்கு. சோ சிம்பிளா சொல்லணும்னா பைனரி நம்பர்ஸ்னா என்ன? இது ஒரு நம்பர் சிஸ்டம். இதுல 0 and 1 இந்த 2 டிஜிட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அதுவும் 2ஓட அடுக்குகளா, அதாவது பார்ஸ் ஆஃப் 2 இருக்கும். அவ்வளோதாங்க விஷயம். ஓகே, இப்ப நாம ஒரு முக்கியமான வேலை செய்ய போறோம். நம்மளோட டெசிமல் நம்பரை எப்படி கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி பைனரி நம்பரா மாத்துறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே ஈஸி. ஸ்டெப் 1, உங்களுக்கு கொடுத்த டெசிமல் நம்பரை எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2, அதை 2ஆல டிவைட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்டெப் 3, ஒவ்வொரு தடவையும் டிவைட் பண்ணும்போது வர மீதிய, அதாவது ரிமைண்டரை தனியா எழுதி வைங்க. ஈவு 0 வர வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடைசி ஸ்டெப், நீங்க எழுதி வச்ச ரிமைண்டர்ஸை கீழே இருந்த மேலே எழுதுனீங்கன்னா அவ்வளோதான். அதான் உங்க பைனரி நம்பர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. நம்பர் 22 எடுத்துக்கலாம். பாருங்க, இதை நாம தொடர்ந்து 2ஆல வகுக்கும்போது நமக்கு சில மீதிகள் கிடைக்குது. இந்த மீதிகளை கீழே இருந்து மேல வரிசையா எழுதுனா என்ன கிடைக்குது? 1 0 1 1 0. இதுதான் 22ஓட பைனரி ஃபார்ம். ஓகே, டெசிமல்ல இருந்து பைனரிக்கு மாத்திட்டோம். இப்போ அப்படி ரிவர்ஸ்ல பண்ணலாமா? ஒரு பைனரி நம்பரை எப்படி நம்மளோட டெசிமல் நம்பரா மாத்துறதுன்னு பார்க்கலாமாங்க? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல அந்த பைனரி நம்பரை எழுதிக்கோங்க. ரெண்டாவதா ஒவ்வொரு டிஜிட்க்கு மேலேயும் வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு 2ஓட அடுக்குகளை எழுதுங்க. அதாவது 1 2 4 8 16 இப்படி. மூணாவதா ஒவ்வொரு பைனரி டிஜிட்டையும் அதுக்கு மேல இருக்கிற இடமதிப்போட பெருக்குங்க. கடைசியா அந்த எல்லா விடைகளையும் ஒன்னா கூட்டினா போதும், உங்களுக்கு டெசிமல் நம்பர் கிடைச்சிடும். இந்த எக்ஸாம்பிள பாருங்க. பைனரி நம்பர் 1101. இதுக்கு கீழே அதோட இடமதிப்புகள், அதாவது பிளேஸ் வேல்யூஸ் இருக்கு. இப்ப பாருங்க, 1 8ஆல பெருக்கிறோம், அடுத்த 1 4ஆல, 0வை 2ஆல, கடைசி 1 1ஆல பெருக்கிறோம். எல்லாத்தையும் கூட்டுனா பாத்தீங்களா 13. சோ 1101 பைனரியில 13க்கு சமம். சரி, இதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்? எதுக்கு இந்த பைனரி நம்பர்ஸ் இவ்ளோ முக்கியம்? நம்மளோட ரியல் லைஃப்ல இது எங்க யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். சொல்லப்போனா பைனரி இல்லாத இடமே இல்ல. நீங்க யூஸ் பண்ற எல்லா கம்ப்யூட்டர்ஸ், கால்குலேட்டர்ஸ், ஏன் உங்க டிஜிட்டல் வாட்ச் வரைக்கும் எல்லாத்துலயும் டேட்டாவை சேவ் பண்றதுக்கும் சரி, கணக்கு போடுறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் இந்த பைனரி கோட் தான் பேஸ். அது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு லைட் ஸ்விட்சை நினைச்சுக்கோங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணா கரண்ட் போகும், அது நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா கரண்ட் போகாது, அதை 0ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆன் ஆஃப் 1 0 இந்த சிம்பிள் கான்செப்டை வச்சுதான் இவ்ளோ பெரிய டிஜிட்டல் உலகமே இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்றோம், நம்ம பார்க்குற இந்த காம்ப்ளெக்ஸான டிஜிட்டல் உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான மொழி தான் பைனரி. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரோட சீக்ரெட் லாங்குவேஜ் பேச தெரியும். சோ இதை வச்சுக்கிட்டு அடுத்து நீங்க என்ன புதுசா கத்துக்க போறீங்க, என்ன புதுசா கண்டுபிடிக்க போறீங்க? யோசிங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா கத்துக்கணுமா? அப்போ சிலோன் கற்றல் அகாடமி கூட இணைஞ்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.